ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்தமல்லி கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நம்மளோட பிளட்டில் உள்ள சுகரோட லெவல் கரெக்டாக வச்சுக்கும். அதனால இந்த கொத்தமல்லியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால நம்ம இப்போ இந்த சட்னி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 5 காஞ்ச மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி அதில் போட்டு இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ உப்பும் நம்மளை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 2 கொட்டை புளி போட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி இதை ஆற வச்சுட்டு இப்போ அரைக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது கூடவே எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணியும் நம்ம போட்டு இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். நம்ம நிறைய கொத்தமல்லியும் போடலாம். நல்லா கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பார்த்துடலாம். இப்போ நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா இது ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. நம்ம இந்த சட்னி ஒன்று இருந்தால் இட்லி, தோசை எவ்வளோ சாப்பிட்றோமோ நமக்கே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இட்லியோடு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.